Come on. என்ன விட்டுருங்க, விட்டுட்டு போங்க. என்னைய கூட்டிட்டு போங்க, போங்க 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 சார். சார் போங்க, என்னை காப்பாற்ற முடியாது. நீங்க போங்க, நீங்களாவது தப்பிச்சு போயிடுங்க. போங்க போங்க சார், போங்க போங்க சார். நான் கண்டிப்பா பொழைக்க மாட்டேன். அவங்க வந்து என்ன கொல்லத்தான் போறாங்க. நீங்களே என்ன கொன்னுடுங்க சார். சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் ஷூட் மீ சார். சார் சார் ஷூட் மீ. அந்த நேரத்தில் பட்டாபி சாரால் அதுதான் செய்ய முடிஞ்சது. அவரால் வேற என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நீங்க போய் அவரை பார்க்கணும். அவர் இப்ப தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்கு உண்மை தெரிஞ்சதே நினைச்சு சந்தோஷப்படுவாரு. போங்க. சார், சார், he is missing. பட்டாபி சார், பட்டாபி சார், பட்டாபி சார் எங்க? டெல்லி சார், பட்டாபி சார் எங்க? பட்டாபி சார் எங்க? என்னையா என்ன? சார் எங்கன்னு சொல்லுங்க. நீ என்னாச்சுன்னு சொல்லு. அன்னைக்கு பட்டாபி சார் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன பார்க்க வந்தவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். என் பேர்ல இடம் வாங்கினதும் பக்கத்து ஊர்ல பிரச்சனை பண்ணதெல்லாம் அவங்கதான். நாளைக்கு அந்த ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது. அந்த ஊருக்கு நம்ம ஊர் டேங்க்ல தான் தண்ணி போகணும். இன்னைக்கு ராத்திரி அந்த வாட்டர்ல சைனட் கலக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. என்ன அவங்க தான் கஸ்டடியில் வச்சிருந்தாங்க. நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். உடனே நாம இதை தடுத்து நிறுத்தலைன்னா நாளைக்கு திருவிழால நிறைய ஜனங்க செத்து போயிடுவாங்க. அதனால பொதுமக்களுக்கு நடுவில் கலவரம் உண்டாகும். இதுதான் அவங்களுடைய திட்டமே. பட்டாபி சார் எங்க?
காத்தழுத்தம் அந்த ஏரியாவை செதறிடும். பரவாயில்ல, செதறட்டும். அதுதான் எனக்கு பதில். நீ தண்ணீர கலந்த சைனடுக்காக 10,000 பேர் சாகக்கூடாது. அதுக்கு பழி வாங்கறதுக்காக இன்னும் 1000 பேர் சாகக்கூடாது. அதனால நீ இதால செத்து தொலைஞ்சிரு. என்ன முடியல இல்ல? அது செதறனா உன் நோக்கம் நிறைவேறாம போயிடும்ல. அதனால நீ செதற மாட்ட. ஆனா நான் உன்னை கொல்லத்தான் போறேன். உன்னை கொன்னே ஆகணும். அண்ணா, என்னால தானே இதெல்லாம். டேய், என்னடா இது? என்னைக்கு இருந்தாலும் இது தெரியத்தான் போகுது. அது ஒன்னால நடந்திருக்கு. வருத்தப்படாதடா. நீ நினைக்கிற மாதிரி பெரிய தண்டனை எல்லாம் ஒண்ணும் இருக்காது. இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். நான் தண்ணி அடிச்சதுனால தானே இதெல்லாம் வந்தது. அதுக்காக தண்ணி அடிக்கிறத நிறுத்திடாத. தண்ணி அடிக்கலன்னா நீ ஆளாவா இருப்ப. ஆனா ஒரு லிமிட்டோட இரு. ஓகே? அம்மாக்கு ஒண்ணும் தெரியாது. நீதான் அம்மா கிட்ட சொல்லி சமாதானப்படுத்தணும். இந்த தடவையாவது அம்மாவோட ஆசை நிறைவேறும்னு நினைச்சேன். பா, நீ போய் அடிக்கடி அம்மாவை பார்த்துக்க. ஏய் ஏய், அழக்கூடாது. நல்ல வேளை நீ வந்த. போறதுக்கு முன்னாடி உன்னை பார்க்க முடியாம போயிடுமோன்னு நினைச்சேன். உன் முன்னாடி நாடகம் ஆனதும் உண்மையை மறைச்சதும் தண்டனைக்கு பயந்தோ குற்ற உணர்ச்சியாலும் இல்லை. நந்து ஒரு வீரன். அவன் மரணத்தை ஒரு சாதாரண தியாக மரணமா ஆக்கிறதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் நந்துவோட ஒய்ஃப் நீதானே தெரிஞ்சப்போ நான் முதல்ல ஷாக் ஆயிட்டேன். உன்கிட்ட உண்மையை சொல்லிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளோ பெரிய ட்ராஜடியை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டோன்னு மறுபடியும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல. ஆறு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தன்னுடைய குற்றத்துக்கான தண்டனையை முடிச்சுக்கிட்டு பட்டாபி மறுபடியும் அந்த கிராமத்துக்கு வந்தப்போ ஒரு புது பொறுப்போட பயணம் காத்துட்டு இருந்தது. எங்கேயும் தனக்காக காத்துட்டு இருக்கிற கடமை செய்ய புறப்பட்டு போன அவரை ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து முழு மனசோட வாழ்த்தி அனுப்புனாங்க.